அப்ப இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய நபர், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இம்மானுவேல் என்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இம்மானுவேல் என்பது, இம்மானுவேலை விட்டுறக்கூடாது. இம்மானுவேல் என்பது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் உறவுகள் கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நண்பர்கள் கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவகுமாரன் இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பண்டிகை நாளில், கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் இம்மானுவேலை மிஸ் பண்ணிடாதீங்க. இம்மானுவேலை விட்டுறாதீங்க. இம்மானுவேல் எப்படியும் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர் பிறப்பே ஒரு அதிசயமானதாக இருக்கிறது. அவர் பிறப்பே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தேவனை நம்பும் பொழுது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை தேவன் செய்ய போகிறார், செய்வார். ஆமா, செய்ய துவங்குவார், செய்வார். எனவே இம்மானுவேலை நம்புங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகள் கூட இருக்கிறது, போராட்டங்கள் கூட இருக்கிறது, வியாதிகள் கூட இருக்கிறது, செபத்துக்கு பதில் வரவில்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அதை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். யோசேப்பு எதை சிந்தித்தார் என்றால், அடுத்து நடக்கக்கூடிய காரியத்தை சிந்திக்கும் பொழுதுதான் தேவன் பேசினார். இப்ப நம்ம வார்த்தையை சிந்திக்கும் பொழுது, வசனத்தை சிந்திக்கும் பொழுது, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ வார்த்தையை சிந்திக்கும் பொழுது இம்மானுவேல் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு வசனம்